அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது நூல் ஓஷோவோட மெடிடேஷன் சீரீஸ். இதில் சரண்டர் டு எக்ஸிஸ்டன்ஸ். இந்த ஒரு 12 நூல்கள் வந்திருக்குது. 12 மாதங்களுக்கு படிக்கிற மாதிரி. அந்த 12 நூல்களும் நம்ம எப்படி எந்த மாதம் வேணாலும் படிக்கலாம். ஒரு 31 தாட்ஸ் வருது. இதில் எக்ஸிஸ்டன்ஸ், சரண்டர் டு எக்ஸிஸ்டன்ஸ், சே எஸ், லவ் இஸ் அ ஃப்ரீ பேர்ட், லைஃப் இஸ் அ கிஃப்ட், ஸ்ட்ரேஞ்சர் டு தி எர்த், be a lamp unto yourself, alone we fly, live dangerously, yeah, I teach fearlessness, become one with you and more than become one with yourself, a dew drop in the rain and தெரியல. மெடிடேஷன் அண்ட் எக்ஸ்டசி. இந்த நூல் சரண்டர் டு எக்ஸிஸ்டன்ஸ் எனக்கு அடுத்தது ஒரு நண்பர், நல்ல ஒரு மிகச்சிறந்த நூல் இது. ட்ரிப்ளிகேன் சென்னையிலேருந்து தான் இந்த நூல் வந்திருக்குது. இந்த நூலை பார்த்திங்கன்னா நம்ம காட்லினஸ்னால் என்ன, காட்னா என்ன, நம்ம எப்படி அதை அடையலாங்கிறது ஒரு அழகாக சொல்கிறாங்க. காடுன்ற ஒன்றுமே இல்லை. காட் இஸ் நாட் அ பர்சன், ஹீ இஸ் அ ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்ம எப்படி காட்லினஸை உணரலாம். காடுன்னு ஒரு அப்ஜெக்டை தனியாக வச்சுக்காமல் அந்த காட்லினஸை மட்டும், இந்த உலகம் எக்ஸிஸ்ட் ஆனதே ஒரு பவரால் தான். அந்த பவர் எப்படி நம்மளை ஆட்கொள்ளுது, நம்ம அந்த பவர் மூலமாக எப்படி கவரப்படுறோம், எப்படி நம்மளை இன்னும் நல்ல மெடிடேஷன் மூலமாக நல்லா டெவலப் பண்ணிக்கலான்னு மேலை நாட்டு தத்துவங்கள், கிளை நாட்டு தத்துவங்கள்லாம் சொல்லி, மேலை நாட்டு தத்துவங்கள்லாம் ஒன்லி மெடிடேஷன்னா திங்க் பண்ணுறது. கிளை நாட்டு தத்துவங்கள், நம்ம நாட்டு தத்துவங்கள் என்னன்னாக்க சும்மா இரு சொல்லற. அது மாதிரி லுக் வித்தின், மனத்தை அகத்துக்குள்ளே, மனசுக்குள்ளே தான் கடவுளே இருக்க, நம்மளே ஒரு கடவுள்ன்ற மாதிரி சொல்ல வராரு இவர். அப்புறம் காடுங்கிறவர் ஒரு பொருளாவோ ஒரு இதுவாகவோ பர்சனாகவோ வரமாட்டார். அவர் யூனிவர்ஸாக இருக்கார், ஸ்டாராக இருக்கார், சன்னாக இருக்கார், ஸ்கையாக இருக்கார். ஒரு ப்ளசண்ட்டான திங்ஸ் எல்லாமே, பியூட்டிஃபுல் திங்ஸ் எல்லாமே காட் தான்ன்றாரு. எவ்வளோக்கு காட்லினஸ்கிட்ட போகிறோமோ அவ்வளோக்கு நம்ம பிளெஸ்ஸிங்ஸை நமக்கு நிறைய கிடைக்கும். நம்ம பிளஸ்டு பர்சனாக இருக்கலாம், வாழ்க்கையில் எந்த கவலையும் இல்லாமல் இருக்கலாம். அப்புறம் அந்தந்த தருணத்தில் வாழுங்கள், அந்தந்த டயத்தில் வாழுங்கன்னு சொல்கிறாரு. இதில் மார்னிங் தீம் ஒன்று, ஈவினிங் தீம் ஒன்று கொடுக்குறாங்க. இதை மார்னிங் தீமில் அந்த படிச்சுட்டு அன்றைக்கி பூரா அது நம்ம திங்க் பண்ணலாம், நைட்லேயும் திங்க் பண்ணலாம் அது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. அது மாதிரி பார்த்திங்கன்னா கடவுளை பற்றி நம்ம ஒரு இதெல்லாம் வச்சுருக்கோம், உருவம், பைபிள், குரான் நூல்கள்லாம் வச்சு சொல்லியிருக்கோம். ஆக்சுவலாக கடவுள்னு ஒருத்தர் அப்படி சொல்லலை, மனுஷங்க தான், நம்ம தான் அவர் சொன்னதாக எழுதி வச்சுருக்கோன்ற மாதிரி சொல்கிறாரு. ரெண்டாவது, ஸ்பிரிச்சுவலி எந்த ஏஜ் டிஃப்ரென்ஸும் இல்லை, எல்லா ஏஜுக்குமே கடவுள் காட்லினஸ்ஸை தான் சொல்கிறாரு. காடுன்றதே காட்லினஸ்ன்னு சொல்கிறாரு. அது எப்படி அடையலாம், எல்லாரையும் நேசிக்கிறது, மனசுக்கு தகுந்த பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்கிறது, எந்த சட்டத்திட்டங்களும் போட்டுக்காமல் கட்டுப்பாடுகளுக்கு அடங்காமல் நல்லதே செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, நல்லதே திங்க் பண்ணுறது. அதான் வேர்ட்ஸ், தாட்ஸ் அண்ட் டீட்ஸில் நம்ம நல்லது இருந்தால் நல்லது நடக்குன்றது சொல்கிறாரு. அதுமாதிரி நிறைய விஷயங்கள், பயத்தை களையணும், கடவுள்கிட்ட நம்ம நெருங்கணுன்னா நம்ம எப்படி நம்மளை தயார்படுத்திக்கணும், அது மாதிரி ஒரு பயமற்ற ஒரு தன்மை எப்போ உருவாகும். சில சமயம் கூட்டத்திலும் தனிமை அப்படிலாம் நமக்கு இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாரையும் நம்மளாக நினைக்க ஆரம்பிக்கும் போது எந்த டிஃப்ரென்ஸும் இல்லாமல், உலகமே நம்முடையது, இப்போ இவங்க வேணும் இவங்க வேண்டாம் அப்படிலாம் நினைக்காம எல்லாரையும் நம்முடையவர்களாக கருதும் பொழுது எதிரியே கிடையாது, நமக்கு எதிரியே இல்லைங்கும் பொழுது எல்லாரோடையும் நம்ம நல்லா இருக்கும்போது நமக்கு எந்த பயமும் இருக்காது. யூனிவர்ஸ் நம்ம காடுகிட்ட போகிறது, டெத்துங்கிறது யூனிவர்ஸில் போய் நம்ம கலக்கிறது தான், எதுலேருந்து வந்தோமோ அதில் போய் கலக்கிறது தான். நிறைய இவர் ஏகப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 800 விதமான 600 எத்தனையோ புக்ஸ் போட்டிருக்காரு. 600 புக்ஸ் வால்யூம் அளவுக்கு புக்ஸ் இருக்குதான். எல்லா உபனிஷதம், தாவோட கொள்கைகள் எல்லாத்த பற்றியுமே இது பண்ணியிருக்காரு. கபீர், மெடிடேஷன், ஜீசஸ், புத்தா, சூஃபிசம், தந்த்ரா, அப்புறம் ஜென் தத்துவங்கள், யோகா, அப்புறம் வெஸ்டர்ன் மிஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே கலந்து தன்னுடைய தாட்ஸை கொடுக்குறாரு. அதனால் ரொம்ப அது வேல்யூபுளாக இருக்குது. நம்ம இந்த உலகத்தில் ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருக்கும். ஸ்ட்ரேஞ்சர்ஸாக ஏன் ஃபீல் பண்ணுறோம்னா எல்லாரையும் நம்மளோட ஆக்கிக்க முடியாதால் அவங்கள்ட்ட அதாவது என்ன சொல்கிறாரு, கிவ் லவ் டு அதர்ஸ், கிவ் சைலன்ஸ் டு யுவர் செல்ஃப். அமைதியாக இருக்குது, எவ்வளோ அமைதியாக இருக்கும். நம்ம யூனிவர்சிட்டி எதையும் கேட்கும், நம்ம இதை செய்யணும் வலியுறுத்த அதுக்கு அகெயின்ஸ்டாக போக நமக்கு தேவைகள் நம்ம வலியுறுத்தி சொல்ல அது நமக்கு எல்லா விஷயங்களும் ஸ்கேட்டர்ட் ஆகி எல்லாரோடையும் சண்டை எல்லாரோடையும் கோச்சிக்கிட்டு எல்லா விஷயங்களும் நெகட்டிவாக போகுது. யூனிவர்ஸ் நமக்கு என்ன தருதோ அதை நம்ம ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிக்கும் பொழுது யூனிவர்ஸ் நம்மளோட சேர்ந்து செயல்பட்டு நமக்கு தேவையானது அதுவே கொடுக்குது. நமக்கு எது தேவைன்னு அதுக்கு தெரியும். அந்த யூனிவர்ஸுங்கிறதே காட்லினஸ் தான் அப்படிங்கிறார் அவர்.
அது மாதிரி இந்த ரூபத்தில் தான் வருவான்னு சொல்ல முடியாது, எல்லா இதுலேயும் வருவார். அதாவது பல பல ஆண்டுகளாக தேடிக்கிட்டே இருக்காங்க கடவுளை. கடவுளோட தன்மையை நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்கனாக்கா உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கார், உங்களுக்குள்ளே இருக்கார். நீங்களே தான் கடவுள்னு சொல்கிறார். கடைசி அல்டிமேட் என்ன சொல்ல வர்றாருன்னா, கடவுளை நீங்கள் வெளியே எங்கேயும் பார்க்க வேண்டாம், உங்கள் மனசுக்குள்ளே பாருங்கள். இவங்க எனக்கு நல்லா பண்ணுவாங்களா, நீங்கள் நல்லா பண்ணுங்கள். நீங்கள் நல்லா பண்ண உங்களுக்கு தேடி வர்றவங்களும் நல்லா பண்ணுவாங்க. அதுமாதிரி லவ் அன்அட்ரஸில் இவங்க தான் அவங்க தான் இல்லாமல் இப்போ நம்ம நிறைய பேரை குறிப்பிட்டவங்கள தான் நம்ம நேசிப்போம், குறிப்பிட்டவங்க எல்லாரையுமே நம்ம நேசிக்க மாட்டோம். எல்லாருமே பறந்து ஒரு யூனிவர்சல் லவ் நேசிங்க. அப்போ உங்களுக்கு வந்து எல்லாருமே நல்லவங்களா, எல்லாருமே உங்களுக்கு இதுவாக இருக்கும் பொழுது மனசில் வந்து எல்லாருமே உங்களோட அதே மாதிரி இதோட அப்ரோச் பண்ணுவாங்க. இதாக சொல்லுவார் ரூமி, வாட் சிக்ஸ் டு யூன்னு சொல்லுவார், வாட் யூ சிக்ஸ் யூன்னு சொல்லுவார். அது மாதிரி இந்த மனசை வந்து எப்படி எம்டியாக வச்சுக்கிறது, எப்பவும் ப்ரீ தாட்ஸோடய போய் எதையும் அணுகாமல் மனசை எம்டியாக வச்சு எல்லாத்தையும் அணுகும் பொழுது நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். இது இப்படித்தான் நினைக்காம அந்தந்த விஷயங்களோட நன்மைகளை கடவுள் நமக்கு என்ன தர விரும்புகிறாரோ அந்த நன்மைகளை அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே வாழ்ந்தோம்னா நல்லதுன்றாரு. அது 3 விஷயங்கள் முக்கியமாக. கடவுள் நம்மளே இருக்கிறார், லுக் வித்தின். நமக்குள்ளே இருக்க கடவுள் நம்ம செரிஷ் பண்ணணும், நம்ம நல்லா கொண்டு வரணும், நம்மளே போட்டு நோக்கடிச்சு வருத்தப்பட்டு எல்லாம் பண்ணிக்காமல். அப்புறம் ப்ரெசண்ட்டில் வாழணும். எக்ஸிஸ்டன்ஸ்னாலே அதுதான். ப்ரெசண்ட்டில் பாஸ்ட்லேயோ ஃப்யூச்சர்லேயோ நினைவுகள்லேயோ வாழ்ந்துக்கிட்டே இருக்காமல் ப்ரெசண்ட்லேயே வாழணும். ப்ரெசண்ட்லேயே வாழ தொடங்கும் பொழுது நமக்கு தேவையான நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்குது. இப்போ பழசில் நல்லது நடந்தால் ஓகே, கெட்டது நடந்துச்சா அதையும் விட்டுரு. புதுசாக நடக்க போகுதான்னு நினச்சி ஏங்காது. அது ஏங்கிறது இப்போ பதிலாக பேசாமல் இப்போ நல்லது நடக்கக்கூடிய நல்லது இப்போ தான் நம்ம வாழ்கிறோம். எத்தனை நாள் நம்ம இருப்போம்னு சொல்ல முடியாது. இருக்கிற சமயத்தில் இருக்கிற கணங்களை உயிர்ப்போடு வாழணும். அதுதான் இந்த புக்கு பூரா அவர் சொல்கிறது. ரொம்ப சூப்பரான புக்கு. சரண்டர் டு எக்ஸிஸ்டன்ஸ். இந்த உங்களுக்கு நிகழ்காலத்துக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், அதுதான் அதுக்கு அர்த்தம். நிச்சயமாக நிகழ்காலத்தில் வாழ தொடங்கும்போது நம்முடைய வாழ்க்கை இன்னும் பன்மடங்கு பூரிப்பாகவும் சிறப்பாகவும் அமையும். கடவுள் தன்மையை நம்ம அதிகமாக நெருங்கி கடவுள் நம்முள் உறைந்திருப்பதையும் அந்த யூனிவர்ஸில் இருக்க எல்லாமே நம்மகிட்ட இருக்கிறதையும் நம்ம உணரலாம். நன்றி.